அர்ணவ் கிட்ட பேசிட்டு அவ என்னோட ஹஸ்பண்ட். உன்ன தெரியுமா? இப்போ சொல்ற அர்ணவ் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஆன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கும். உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல எனக்கு. உன்கிட்ட யாரு இப்ப மரியாதை பேசணும்னு நினைக்கிற? உனக்கு வெக்கமா இல்லாத சொல்றது பாரு, அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. என்ன வரணும் சொல்லு. என்ன கூட்டு எங்க ஓடி போயிட்டாளா? இல்ல நான் கேக்குறேன். உன்னோட வைஃப் கிட்டயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணுவ சொல்ற. அவ என்ன உண்மையிலேயே சொல்லிட்டு இருக்கா? அவ கோவத்துல. கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் கோவத்துல சொல்றதா? நீ யாரு? நீ முதல்ல ஒழுங்கா போய் வாழடி. ஒழுங்கா நீ உன்ன மாதிரி பொண்ணுகள் இருந்தா எப்படிடா வாழ முடியும்? உன்ன மாதிரி பொண்ணு ஒரு குடும்பம் கெடுத்துறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும், எப்படி வாழ முடியும்? என் புருஷன் அங்க இருக்கால, இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கால, அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு அவ்வளவு. இந்த ஃபோன் ஆடியோவில் ஒரு சைடு அர்ணவும் அன்ஷிதாவும் இருக்காங்க, இன்னொரு சைடு திவ்யாட்ட இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அன்ஷிதா. இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு கடைசியில் இப்போது பிக் பாஸ்குள்ளே அர்ணவ் உள்ளே வர்றப்போ இவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அண்ணான்னு கூப்பிட்றாங்க. எப்படி இதெல்லாம்? ஏன் இவ்வளோ நடிப்பு? அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு ஒரு பர்த்டே போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பக்கம் நிறையா ஒரு பேராகிராஃபாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. உள்ளே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறது அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறாராம். எதுக்கு இப்படி 2 பேரும் சேர்ந்து ஏன் இவ்வளோ ஃபேக்காக இருக்கீங்க?